நல்லா இருந்துச்சு. என்ன மேம் சொல்ல வருது டீசல் ஒரு படம் என்ன? லைக் எப்படி சொல்றது, அதில் அந்த இதுக்குள்ள நடக்கிற அந்த அண்டர்வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. பாலிடிக்ஸ் ஓப்பனாக பேசியிருக்கா? ரொம்ப சொல்ல முடியாது, மேலோட்டமாக தான் பேசியிருக்காங்க. பட் அதுவே நல்லா தான் இருக்கு. ஹரிஷ் கல்யாணோட ஆக்ஷன் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அது இட் வாஸ் வெரி சார்மிங் பை. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒருத்தர் இப்படி ஒரு கேரக்டர் பண்றது டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். இருக்கு, அங்கங்க லேக் இருக்கு. பட் அவ்வளவா வெளிப்படல, ரொம்ப வெளிப்படையா அது லேக் அப்படின்னு தெரியல. இட் வாஸ் நைஸ், ரொம்ப டைஜஸ்டபிளா தான் எடுத்திருக்காங்க. ஆக்ஷனுக்கு ஐ வுட் கிவ் 7 out of 10. இட் வாஸ் நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இவங்க காம்போ எப்படி இருந்துச்சு? அத்துலியா ரவி இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் நைஸ். பாட்டு பாக்கும்போது அந்த வைப் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ யூடியூப்ல கேட்டதுக்கு இங்க கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருந்தது. பாட்டு கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் யா, இட் வாஸ் வெரி குட். ஃபேமிலியா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். இட் வாஸ் வெரி வெரி குட். எனக்கு லைக் கருணாஸ் கேரக்டர், அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் டிஃப்ரெண்டான ஷேட்ல காட்டியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். காமெடி எப்படி இருந்துச்சு? தங்கதுரை அவரோட காமெடி ரொம்ப பெருசா வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அப்பப்போ இந்த மாறன் சார் அவரோட காமெடி கொஞ்சம் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இட் வாஸ் நைஸ். ஓவராலா இட் வாஸ் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஓட்டலாம் மாதிரி படம் இது. டீசல் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் இதாவது போட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக திரும்ப போயிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு சோசியல் மெசேஜ் இருந்தால் நல்ல படம் டீசல் தான் சொல்லுவேன். நிறைய மெசேஜ் இருக்கு ப்ரோ. உள்ள தண்ணி பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை உள்ள எடுத்துன்னு வராங்க. 40 வருஷம் ஒரு பைப்பு போட்டுக்கிறான், உள்ள தண்ணியை விடாம பைப்பை மட்டும் போட்டுக்கிறான். அப்போ எதுக்கு அந்த பைப்பு அது பேசிக்கிறாங்க. க்ரூட் ஆயில் வந்து மக்களுக்கு மீன்களுக்கு எவ்வளோ பிரச்சனை விளைவிக்கும்ன்றதை ஓப்பனாக காட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து ஏரியா பிரச்சனை, ஏரியாவை காலி பண்ண குப்பை மக்களை காலி பண்ணுறாங்கல்ல, அந்த பிரச்சனையும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள வரதுனால இது ஒட்டுமொத்தமாக நிறைய சோசியல் மெசேஜ் உள்ள அடங்கியிருக்கு. பெட்ரோல் டீசல்னா விலை, ஆமா அது வந்து தட்டுப்பாடு ஏன் வருது, அது விலைவாசி எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னு எல்லாம் தெளிவாக காட்டியிருக்காங்க. அதான் நீங்க படம் சஸ்பென்ஸ் படம் பாத்தீங்கன்னா உள்ள கிளியரா சொல்லுவாங்க. அதனால வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பொருளை தான் அதை பத்தி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அதான் இவ்வளோ லவ் இது எதுன்னு பார்த்துரும். பட் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக லப்பர் பந்திலே ஒரு மினி ஆக்ஷன் மாதிரி தான் பண்ணுவார். பட் இதுலேயே வந்து அவர் பிஜிஎம் அதுக்கும் உண்மையிலே ஃபைட்டு சூட் ஆகுது. நம்ம அதான் ஓவர் பில்டப் பண்ணாம அதான் பறகுது இது அதெல்லாம் பண்ணல. ரியாலிட்டியாக என்ன தேவையோ அது பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருக்கு. நல்லா அதான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்னடா இவர் வராரு எப்படி பர்ஃபார்ம் பண்ண ஒரு டவுட் இருந்தது. பட் போக வந்து அவர் அடி கவுண்டர் கம்பெனி நல்லா இருந்தது. லொல்லு சப்பா மாறும் சூப்பராக இருந்தது. எல்லா சீனுமே நல்லா இருந்தது. டீசல் போலமா டீசல் ஹரிஷ் கல்யாணோட 25வது படம். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். இதோட லவ் அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாயா பண்ணிட்டு இருந்தவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன்ல இறங்கியிருக்காப்ல. சரி, எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண போறாப்ல? ஹரிஷ் கல்யாண் படம்னாவே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. அந்த படம் எப்படின்னு கேட்டா இதுவும் மினிமம் கேரண்டி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரதோட கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஃபாஸ்டா போகுது. டீசலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எவ்வளவு பெரிய அரசியல் நடக்குங்கிறத அழகா காமிச்சிருக்காங்க. வடசென்னை மக்களுக்கும் அந்த மீத்தேன் திட்டம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாதி பேருக்கு புரியாது. ஆனால் 2K கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த படம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து கத்தி படத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா சமுதாய மக்களுக்கான போராடினது அந்த விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு ஹரிஷ் கல்யாண் வந்து பண்ணது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டீசன்ட் வாட்ச் மூவி. சாங்ஸ் சூப்பர், அத்துல்லியாக கலக்கியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா வினயோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது. அதை தாண்டி நம்ம பிரசன்னா வந்து வழக்கம் போல் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காப்புல. என்ன இருந்தாலும் நான் தான்டா வில்லன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காப்புல. யாருமே வில்லன்னு தெரியாது. ஒரு மைல்டு ஸ்பாய்லர் தான் இருந்தாலும் சொல்கிறேன், அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். தங்கதோரை உண்மையா எத்தனையோ படம் பண்ணிட்டாப்ல, ரிஜிஸ்டரே ஆகலை. ஏன்னா கடுப்பா இருக்கும் அவரை பார்த்தாவே. இந்த படத்தில் வந்து ஒரு ரிலேட்டடான ஒரு பஞ்சு, ரிலேட்டடாக ஒரு கவுண்டர்லாம் கொடுக்குறாப்புல. அது வந்து ரசிக்கும்படியா இருக்கு. படம் நல்லா இருந்தது. டீசல் படம் நல்லா இருந்தது ப்ரோ. சரிங்களா, ஸ்டோரி எல்லாமே மக்களுக்கு ரீச் ஆகும். போர்ட் சம்மந்தப்பட்ட இருக்குது, ஃபிஷர்மேன் சம்மந்தப்பட்ட இருக்குது. ஸோ வந்து பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக ரீச் ஆகும். இது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவரை வந்து நான் வந்து ஆக்ஷனாக ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த படம் ஆக்ஷனில் செட் ஆகும் அவருக்கு. படத்தோட ஸ்டோரி தான் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டது இருக்குது, போர்ட் சம்மந்தப்பட்டிருக்கு, ஃபிஷர்மேன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ், அதாவது மக்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ரூட் ஆயில் இல்லைன்னா அந்த சொசைட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். அது இருக்கலாம் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அதான் சொல்கிறேன். அது ஒரு க்ரூட் ஆயில் ஒரு நாள் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குமோ
அது அழகா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. நாளைக்கே ஒரு நாள் க்ரூடா இல்லை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தவிப்போமோ, மக்கள் தவிப்போமோ, அது கண்ணெதிர்க்க பார்த்த மாதிரி இருக்கு. அவரோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? யாரு ப்ரோ? ஆக்ஷன் இவரோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஹரிஸ் அவர் வந்து ஆக்ஷன் வந்து நான் தான் பயந்துட்டே வந்தேன், செட் ஆகுமா செட் ஆகாத நினைச்சிட்டு வந்தேன். அது வந்து ரொம்ப அழகா செட் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வருது டீசல்? ஒரு ஸ்கேம் பத்தி நிறைய சொல்றாங்க ப்ரோ. டீசல் பெட்ரோல். ஆமா, டீசல் பெட்ரோல், அப்புறமா ஃபிஷர்மேன்ஸ், டே டு டே லைஃப் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க bro. நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பரா இருக்கு bro. படம் லாக் ஆஃப் போற மாதிரி இல்ல bro, நல்லா தான் bro. ஹரிஸ் கல்யாணுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே ஹிட். ஆமா, இந்த படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இது நல்லா தான் bro இருக்கு. மத்தபடி வேற என்ன சொல்லிருக்காங்க இந்த படத்துல? லாக் ஏதாவது? அதை நீங்க போய் பார்த்தா தான் bro உங்களுக்கு தெரியும். போய் பாருங்க bro. சரி, வேற டீசலை பத்தி எடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற நம்ம கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான், பைக் வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, அது எல்லாமே உள்ள இருக்கு.